அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை அதிர்ச்சியில் தம்பிகள். திமுகவின் பி டீமா சீமான் தமிழக அரசியல் களத்தின் அதிர்வேட்டை என்று அழைக்கப்படும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் புதிராக மாறியிருக்கிறார். வழக்கமாக திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள், அவர்களை ஒழிப்பதே என் லட்சியம் என்று முழங்கும் சீமான் தற்போது 2026 தேர்தலை நோக்கி நகரும் வேளையில் எடுத்துள்ள புதிய அவதாரம் அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. 15 ஆண்டு கால தொடர் போராட்டம், தனித்து போட்டி என்கிற கொள்கை இவ்வளவு இருந்தும் மக்களின் ஆதரவு வாக்கு பெட்டியில் முழுமையாக பிரதிபலிக்கவில்லையோ என்கிற ஒருவித விரக்தி இப்போது சீமானின் பேச்சுக்களில் அப்பட்டமாக தெரிகிறது. சமீபத்திய பிரச்சாரங்களில் சீமான் முன்வைக்கும் கோரிக்கை அவரது தொண்டர்களுக்கே சற்று அதிர்ச்சியை தந்துள்ளது. எனக்கு ஓட்டு போட வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னது ஒரு சாதாரண பேச்சு அல்ல. அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருப்பதாக கருதப்படுகிறது. நீ எனக்கு ஓட்டு போட வேணாம், என் தங்கச்சி ஆன்சி சோபாராணிக்கு ஓட்டு போட வேணாம், என் தம்பி கிம்லருக்கு போட வேணாம், என் தங்கச்சி மணியர் சீனிவருக்கு போட வேணாம், என் தம்பி சீலனுக்கு போட வேணாம், யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டாத. சிறுபான்மை மக்களிடையே பேசும்போது கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டும் போது இந்த பிள்ளைகள் நீண்ட காலமாக அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நிமிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபிக்க போறீல்ல, அப்போ இறைமகன் இயேசுட்ட கர்த்தர்கிட்ட வேண்டுவில்ல, பாவம் இந்த பிள்ளை ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி, அதுபோது எனக்கு ஓட்டு போட வேணும். இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டீர்கள், கலைஞரின் மகன்களுக்கும் காங்கிரசுக்கும் தான் ஓட்டு போடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அங்கேயே ஓட்டு போடுங்கள், ஆனால் எனக்காக ஒரு வினாடி துவா செய்யுங்கள் என்று அவர் உருக்கமாக பேசியிருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய விவாதம். ஏக இறைவன் அல்லாட்ட தொலை போற என் சொந்தங்கள்கிட்ட, சீமானுக்கு அவன் பிள்ளைகளுக்கு நீங்க போட மாட்டிய, நீங்க கருணாநிதிக்கு தான் போடுவீங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, போட்டு போங்க. ஆனால் பாவம் 15 வருஷமா அந்த பையன் கத்துறான், 10 வருஷமா திருத்துவா கத்திரி கிடக்குது அந்த பிள்ளைய. அல்லாஹ் அந்த பிள்ளைய வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. ஓட்டங்களுக்கு நீங்க போட வேணாம், அது அங்கேயே போடுங்க. இங்கேதான் அரசியல் விமர்சகர்கள் சீமான் இப்போது மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நீங்கள் கலைஞரின் பிள்ளைகளுக்கே ஓட்டு போடுங்கள் என்று அவரே வெளிப்படையாக சொல்வது சிறுபான்மை வாக்குகளை தக்க வைக்க துடிக்கும் திமுகவுக்கு அவர் காட்டும் பச்சை கொடியா, அல்லது 15 ஆண்டுகளாக தெருவில் நின்று கத்தியும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காத ஒரு தலைவனின் ஆற்றாமை கலந்த புலம்பலா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டே மறுபக்கம் ஓட்டுகளை அங்கே போடச் சொல்வது 2026 ஒரு ரகசிய கூட்டணியின் தொடக்கமா, அல்லது வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக அவர் எடுக்கும் ரிஸ்கான முடிவா என்கிற கேள்வி அனல் பறக்கிறது. இன்னொரு பக்கம் இலவச அரசியலை அவர் ஹெலிகாப்டர் வைத்து கலாய்த்த விதம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் நம்புகிறீர்களே, நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கிலோ தங்கம் தருகிறேன் என்று சொன்னால் ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் சொன்னால் மட்டும் உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறதா? அப்படியானால் மற்றவர்கள் தரும் இலவசங்கள் மட்டும் எப்படி சரியாக இருக்கும் என்று அவர் ஆவேசமாக கேட்கிறார். அரசு வேலை, தங்கம், ஹெலிகாப்டர் என அவர் அடுக்கிக் கொண்டே போவது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் அவரது பேச்சுக்களில் இருக்கும் முரண்பாடு மற்றும் விரக்தி அவர் எதையோ மறைக்க முயல்கிறாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அவன் டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தர்றங்கிறத நம்புற, தாலிக்கு ஒரு பவன் தங்கம் தர்றங்கிறத நம்புற, 2000 தர்றங்கிறத நம்புற, 2500 தர்றங்கிற நம்புற. ஆனால் நான் வீட்டுக்கு விட ஒரு ஹெலிகாப்டர் தர்றேன்னு சொல்றேன், நம்பு ஒரு தரம் நம்பு. ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன் நம்பு. எப்ப சிரிப்பு வருது? ஏன் சிரிக்கிற? ஏன் கேவலமா இருக்குல்ல? 15 ஆண்டு கால அரசியல் பயணம், பல மேடை பேச்சுக்கள், ஆயிரக்கணக்கான தம்பிகள், இத்தனையும் தாண்டி சீமான் ஏன் இப்படி எமோஷனலாகவும் சற்று குழப்பமாகவும் பேசுகிறார்? 2026 ஆட்சியை பிடிப்போம் என்று முழங்கியவர் இப்போது ஓட்டுக்கு பதில் பிரார்த்தனைகளை மட்டுமே கேட்பது ஏன்? சீமானின் இந்த அதிரடி திருப்பம் திமுகவுக்கு சாதகமாக முடியுமா, அல்லது சீமானை மீண்டும் ஒரு வலுவான தலைவராக நிலைநிறுத்துமா? 2026 விடை எப்படி இருக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.